உலகின் நண்பர்கள் திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றுதான் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. தற்போது உச்சநீதிமன்றமும் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உண்மையில் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏனென்றால் 15 பேர் உயிரை கொடுத்து நாம் ஒரு மிகப்பெரிய நச்சாலை வட்டியிருக்கிறோம். தமிழக அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைக்கும் நாங்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுகால மக்கள் செய்து வந்த போராட்டங்களை மெய்ப்பித்துள்ளது. அந்த ஆலை அந்த பகுதியில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மாசுபாட்டை உறுதி செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அந்த ஆலையின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதன் மூலம் இது நிறுவனம் செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்கும் ஒரு நற்செய்தியாக பார்க்கிறோம். 15 உயிர்களுக்கான உண்மையான நியாயத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். சார், இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கு. இந்த சூழ்நிலையில வேதாந்தா நிறுவனம் வேறு ஏதேனும் நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க தமிழக அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த ஆலை அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்துவிட்டார்கள். உச்சநீதிமன்றத்திலும் சரி, நடவடிக்கைகளை எடுத்ததன் மூலமாகவும் சரி. இனிமேல் நாம் செய்ய வேண்டியது வேதாந்தா ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் மாசுபாட்டுக்கான இழப்பீட்டை அந்த நிறுவனம் தர வேண்டும் என்பதற்கான நடவடிக்கையாக அந்த நிறுவனம் இனிமேல் எந்த விஷயத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தாலும் தமிழக அரசு நிச்சயமாக அதை எதிர்த்து நிற்கும். அதற்கான அனுமதியை வழங்காது என்று நாங்கள் நிச்சயமா நம்புறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு தமிழக அரசுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகத்தை ஏற்படுத்தி இருக்கு சார்? தமிழக அரசு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, அதன் பிறகும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் பல்வேறு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக சொல்லி வந்தார்கள், நாங்கள் ஒருபோதும் இந்த ஆலையை அனுமதிக்க மாட்டோம், அது மூடப்பட்டதுதான் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் தமிழக அரசின் எடுத்த நடவடிக்கையை அவர்கள் நடத்தி காட்டியுள்ளார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் தொடர்ச்சியாக இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு தேவையான வழக்கறிஞர்களை நியமித்து தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெரிவித்து தொடர்ச்சியாக இது குறித்து ஃபாலோ பண்ணி வந்ததில் நான் நிச்சயமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அவர்களின் உறுதிமொழியை இன்று நிறைவேற்றியுள்ளது, நடைமுறைப்படுத்தியுள்ளதாக சொல்ல வேண்டும். பாராட்டுகள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.